ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்க மௌனிகா. இன்னைக்கு மகாநதி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாங்க. ராகினி காவேரிக்கு gift தராங்க. அதை வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ராகினியோட மாமியார் அவ தான் இவ்வளவு பேருக்கு முன்னாடி கொடுக்குறால, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வாங்கிக்கிறாங்க. கங்கா வராங்க. ஸோ கங்கா வந்து ரொம்பவே ஹாப்பியா போயிட்டு கட்டி பிடிச்சி கூட்டு வராங்க நம்ம காவேரி. ஃபங்க்ஷனுமே ரொம்ப நல்லபடியா முடியுது. நம்ம கங்கா வந்து மோதிரம் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடாமலே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி ஃபேமிலியிலும் இருக்காங்க. நம்ம காவேரி இவங்க கிட்ட பேசிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, போய் மற்றவங்களாம் கவனி, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காவேரியுமே கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு பசுபதி வர்றாரு. பசுபதி வந்து நம்ம காவேரி குடும்பத்தை மிரட்டுறாரு. நான் பழசெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே நினைச்சிட்டு தான் இருக்கு. என் பொண்ணு அவள் கல்யாணத்தன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ அதை விட அதிகமாக உங்க பொண்ணு கஷ்டப்படுவா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம விஜய் பத்தி நாங்கள் கவனிச்சிட்டு இருக்காரு. வந்து நம்ம விஜய் வந்து பசுபதியை மிரட்டுறாரு இவங்க ஃபேமிலிக்கு, காவேரி ஃபேமிலிக்கு முன்னாடி. நீ யாரு எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஏன் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணேன்னா அஜயும் உங்க பொண்ணு லவ் பண்ணதுனால தான். ஏன்னா லவ்க்கு குறுக்க நிக்கிற ஆள் கிடையாது. நீ லோக்கல்னா அதை விட நான் தர லோக்கல், எப்படினாலும் இறங்கி செய்வேன். அடிவனெல்லாம் மறந்துட்டியா? எப்படி ஏன் காவேரி யாருன்னு தெரியும்ல, என் பொண்டாட்டி, அவளுக்கும் அவன் குடும்பத்துக்கும் எது நடக்குது நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையா வந்து மிரட்டிடுவாரு. பசுபதியால எதுவுமே சொல்ல முடியல. அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம காவேரி ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. காவேரி ஃபேமிலிக்கும் வந்து சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, காவேரிக்கு பசுபதியால எதுவுமே நடக்காது, அவளை நான் அவளை பத்திரமா பார்த்துக்க என்னோட பொறுப்பாடு மாதிரி சொல்றாங்க. அஜயும் ராகினியும் அவங்க ரூம்லாம் சுற்றி பார்த்துட்டு போறாங்க. அவங்க ரூமுக்கு போறாங்க. வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்கறாங்க. உடனே யோசிக்கிறாங்க. வீடு பிடிக்கலன்னா சொல்லி இடிச்சிட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. யார் வீட்டை யார் இடிச்சு கட்டுறது அப்படின்னு மனசு மைண்ட் வைஸ் போறாரு. அஜய் முத்தம் கொடுக்க போறாரு. அவங்க தள்ளி விட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அடுத்து நிவின் வந்து நம்ம குமரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூஸ் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு. அப்ப குமரன் வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் அதனால லேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன ஃபங்க்ஷன் சொல்றதுக்குலாட்டியுமே யமுனா போட்டிருக்க ஸ்டேட்டஸ் பார்த்து செம ஷாக் ஆகுறாரு நம்ம நிவின். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க காவேரியை அப்படிங்கிற மாதிரி வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நிவினுக்கு என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லை. நம்மள வெயிட் பண்ண சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு இவரு. யோசிச்சுட்டு இருக்காரு. அதோட எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க.